ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாகூர் தர்கா பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, இங்க கிராமப்புறங்கள்ல இருந்தும், நகர்ப்புறங்கள்ல இருந்தோ மட்டும் இல்லாம, வெளி மாநிலங்கள்ல இருந்தோ பார்த்தீங்கன்னா, நெறையா ஸ்டேட் டு ஸ்டேட் விட்டு எல்லாருமே இங்க வருவாங்க. அதாவது ஒரு ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ஃபங்ஷன், அன்னைக்கு தான் ஃபங்ஷன் அப்பலாம் இங்க எதுவுமே கிடையாது. டே பை டே இங்க ஃபங்ஷன் தான். எப்பயுமே இங்க பார்த்தீங்கன்னா, ரஷ்ஷா இருந்துட்டே இருக்கும். மக்கள் கூட்டம் அங்க எண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ மக்களாவே இருப்பாங்க. அதாவது இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் நொடி இல்லாம வாழணும். நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் ஆகணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே இங்க வரதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, எனக்கு கழுத்து வலி. அதாவது கழுத்து புரடி வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, "வேலை அதிகமா செய்யாத. தச்சிட்டு இருக்க. அதையும் நீ ஸ்டாப் பண்ணிடு." ரொம்பலாம் தைக்கிறது இல்ல. ஓனா தான் தச்சுப்பேன். அதுவே வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடுன்னாங்க. அப்ப ஸ்டாப் பண்ணியுமே எனக்கு அந்த வலி கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ண போனா, எனக்கு அந்த எலும்பு தேய்மானமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் சின்ன வயசு. எனக்கு இப்ப எலும்பு தேய்மானம்னா, அப்புறம் என் ஃபியூச்சர்ல என்ன இருக்கும்ன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரு குடுத்த மெடிசின்ஸ்லாம் எடுத்துமே எனக்கு அந்த கழுத்து வலி கேட்கவே இல்ல. அப்ப என்ன பண்ணேன்னா, எங்க வீட்டுக்காரங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா, இந்த தர்காவுக்கு போய் படுக்கிறது, கொல்றது அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "வா நம்ம ஒரு தடவ ஒரு நாள் போயிட்டு வருவோம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விஷயம் நம்பிக்கையா செஞ்சா தான் அது நடக்கும். நான் நம்பிக்கையா போனேன். போய் பார்ப்போம். என்னதான் நடக்குது? எவ்வளவோ செலவு போய் பார்ப்போம் அப்படின்னு போனேன். வாரம் போனேன். வழி அப்படிதான் இருந்துச்சு. வியாழக்கிழமை நைட்டு போணுங்க. வியாழக்கிழமை நைட்டு போய் அங்க தங்கிட்டு, வெள்ளிக்கிழமை விடிய கற்களோட 4 மணிக்கு அங்க எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு, 5 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிரலாம். சரின்னு 1 வாரம் போனோம், 2வது வாரம் போனேன், 3வது வாரம் போனேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 2வது வாரம், 3வது வாரம் லைட்டா ஏதோ வலி இல்லாத மாரி இருந்துச்சு. மெடிசன்லாம் போடல. நான் அதோட தூக்கி போட்டுட்டேன். வலி இல்லாத மாரி இருந்துச்சு. அப்ப 5வது வாரம் என்ன ஆச்சு, அதே மாரி 4 மணிக்கெல்லாம் அங்க ஸ்டிக் வச்சு தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. வியாழக்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு போய் படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டோனே எந்திச்சு உட்காந்துருந்தேன். அப்போ நான் படுத்திருந்த எய்த்தாப்புல ஒரு சமாதி அந்த திறந்து விட்டுட்டு, அங்க சாபு வேண்டிட்டு இருந்தாரு. அப்ப அதில உள்ள மல்லிகைப்பூ எடுத்து என்ன கூப்பிட்டாரு. தலைய ஆட்டி கூப்பிட்டு, "இந்தாம்மா" அப்படின்னு குடுத்தாரு. "உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டாரு. குடும்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லாம எனக்கு நோய் நொடியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பூவ எடுத்துட்டு போய் வீட்ல போய் வைம்மா" அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு அந்த பூவ எடுத்துட்டு போய் வீட்ல போய் வச்சேங்க. அதுக்கு மறுவாரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. அந்த கழுத்து எனக்கு பின்னாடி ஒரு தலகாணிய வச்சு தான் இப்படி சாஞ்சுட்டு உட்கார்ற மாரி இருக்கும். அந்த இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த கிளியர் ஆன விஷயம். எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டேன். எனக்கு கிளியர் ஆகவே இல்ல. ஆனா, இங்க கிளியர் ஆகியிருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எனக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வேண்டிக்கிட்டு கோழி, ஆடு, சேவல், புறா எல்லாமே குடுப்பாங்க. இந்த விவசாயம் பண்றவங்கலாம் அந்த நெல்லு, பயிரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டிட்டு இங்க குடுப்பாங்க. அதுக்குமே இங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிராணி சட்டி சாம்பிராணி போட்டுட்டு, அந்த புகையில நம்ம மூஞ்ச காமிக்கணும் இங்க. 3 சாம்பிராணி சட்டி இருக்கும். அங்க நல்லா சாம்பிராணி போட்டுட்டு, அந்த புகையில மூஞ்ச காமிக்கணும். ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்குல உள்ள எண்ணெய எடுத்து, நம்ம சிலவங்க நெத்தியில வச்சுப்பாங்க. சிலவங்க உள்ளுக்கு சாப்பிடுவாங்க. சிலவங்க எந்த இடத்துல நமக்கு என்ன வலி இருக்கோ, அந்த இடத்துல தேய்ச்சுப்பாங்க. எல்லாமே கிளியர் ஆயிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா இங்க பார்த்தீங்கன்னா, தங்க பெட்டின்னு வச்சிருப்போம். பாதம் பெட்டின்னு சொல்லுவாங்க. தங்க பெட்டின்னு சொல்ல தெரியல அது. பாதம் பெட்டி அப்படிம்பாங்க. அத பார்த்தீங்கன்னா, நம்ம தலைய வைப்பாங்க. அந்த பாதத்த பெட்டிய தூக்கி நம்ம தலையில ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கு மக்கள் ரொம்ப அடிச்சுக்கிட்டு நிப்பாங்க. மயில் ரேகை வச்சு நம்ம மேல அப்படி அடிக்கிறது. அது இது இங்க விசேஷம். வெத்தல பிரசாதமா குடுப்பாங்க. பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அது குடுப்பாங்க. அது 2மே இங்க ரொம்ப விசேஷமானதுங்க. இது பார்த்தீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, சமாதிக்குள்ள ஜென்ட்ஸ் மட்டும் தான் போலாம். ரூ. 5 டிக்கெட்டு. ஜென்ட்ஸ் மட்டும் தான் உள்ள போயிட்டு வரலாம். லேடீஸ் அலோவ்டு கிடையாது. ரொம்ப விசேஷமானது. பேய் ஓட்டுறதுலேருந்து, பில்லி சூனியம் வைக்கிறாங்கல்ல, அவங்க அங்க கிளியர் பண்றது நெறைய இங்க பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். எங்க ஓப்படியாரோட அக்காவுக்கு சின்ன வயசுல மாலைக்கண் நோயாம். அப்ப என்ன பண்ணாங்களாம், பக்கத்துல வீட்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்களாம், "தர்கால போய் படுங்க. அங்க போய் படுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்." அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், "சரி வாங்க போய் படுக்கலாம்." அப்படின்னு போயிருக்காங்க. அந்த அக்காவ கூப்பிட்டுக்கிட்டு, அவங்களும் 2 பேரும் போயிருக்காங்க. அம்மாவும், பொண்ணுமா போயிருக்காங்க. வாரம் போனாங்களா, 2வது வாரம் போனாங்களாம். 3வது வாரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஒருத்தவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா, தர்கால படுக்க தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட "என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "இந்த பாப்பாவுக்கு சாயந்திரம் 6 மணி ஆனா கண்ணு தெரிய மாட்டேன்துயா.
மாலைக்கண்ணு இன்னும் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ஐயா தான் கதின்னு சொல்லிட்டு நான் தூக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம், ஆட்டு நுரையீரல் இருக்குல்ல, அதில் ஒரு பித்து இருக்குல்லம்மா, அந்த பித்தை வந்து உங்கள் பொண்ணுக்கு எப்படியாவது உள்ளுக்குள்ளே சாப்பிட கொடுத்துருங்க. வாழைப்பழத்துலையோ சாக்லேட்லேயோ எப்படியாவது வச்சு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க. மறுநாள்லேருந்து உங்கள் பொண்ணுக்கு இந்த நோயே இருக்காது அப்படின்ட்டுருக்காங்க. இவங்களும் என்ன தர்காவை அந்த ஆண்டவரே வந்து சொன்ன மாதிரி முழு நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்காங்க, மறுநாள் அந்த நுரையீரல் வாங்கி அந்த நுரையீரல் அந்த பித்து எடுத்து அது வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. கொடுத்தோன்னே அந்த பொண்ணு சாப்பிட்ருக்காங்க. மறுநாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாலைக்கண் நோய் அந்த அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சாங்க. ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயம்லாம் கேட்கும் பொழுது நான் நாகூரில் இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதாவது ஒரு நோய் நொடி நம்ம அப்படின்னா டக்குன்னு உடனே டாக்டரை போய் பார்க்குறோம்ல. நீங்கள் போங்க டாக்டர்கிட்ட போங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்குள்ளே நீ மெடிசனையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை நைட்டு வந்து படுத்துட்டு, வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் கிளம்பிடலாம். அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு தொடர்ந்து ஒரு 3 வாரமோ, இல்லை நீங்கள் 5 வாரமோ படுக்கும்போது உங்கள் நோயை வேறறுத்துருவார். இது உண்மை. முற்றிலும் உண்மை. கண்டிப்பா, நிச்சயமா உண்மை. நீங்க எது நடக்கலைனாலும் நீங்க என்ன கேட்கலாம். கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம இங்க என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த இடம் இருக்குங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாதத்த வச்சு தான் வணங்குறாங்க. அவர் வாழ்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிணறு, அது அந்த வீடு அப்படி உங்களுக்கு காமிப்பேன் நான் வீடியோல. எண்டுல காமிப்பேன் பாருங்களேன். அந்த வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்ப அங்க ஒரு சாபு சொன்னாரு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மன கஷ்டம்னு இருக்குல்ல, வீட்ல ஏதாவது பிரச்சனை, பண கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த மாரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஐயா வாழ்ந்த, ஆண்டவர் வாழ்ந்த வீடு இருக்குல்லம்மா, நீங்க அங்க போய் உட்காருங்க. மனச வந்து பார்த்தீங்கன்னா, ஒருநிலைப்படுத்துங்க. ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ, அத வந்து மனசார நீங்க கேளுங்க. ஐயா கண்டிப்பா நிறைவேத்தி குடுப்பாரு. நிச்சயமா குடுப்பாருன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா, 11வது வாரம்னு நெனைக்கிறேன். என் கையில குடுத்தாங்க. அத தொடர்ந்துலாம் என்னால முடியாது. விட்டு விட்டா தான் போகணும். எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு கையில குடுத்தாங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் அங்க போக எனக்கு ஒவ்வொரு மிராக்கிள் நடந்துச்சு. ஒவ்வொரு ஆச்சரியங்கள் நடந்துச்சு. நான் ஒவ்வொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆரம்பிச்சேன். ரொம்ப விசேஷமானது. இது கண்டிப்பா வந்து மக்களே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இத வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது ஃபேமிலில யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை இல்லாத வீடு அப்படின்றது வந்து இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க இந்த வீடியோஸ் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலியமா நெறைய பேர் பயனடையட்டும். இங்க வந்து படுக்க வரட்டும். அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம போகட்டும். காசு பணம் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி இருக்கு. நோய் நொடி இருக்கிறவங்க காசு பணம் இல்ல. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து எல்லாத்தையுமே விட்டு வெளிய வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தர்காக்கு வந்து கண்டிப்பா நீங்க படுக்கணும். இங்க வந்தாலே உங்களுக்கு நோயே இருக்காது. ஃபுல்லாவே அந்த அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு வேறறுத்து விட்டுருவாரு. நம்பிக்கையா வாங்க. கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எப்படி வருது? எப்படி போறது? எங்க இருக்கு? என்ன ஏதுன்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆடி மாசம் வியாழக்கிழமை தான் வந்திருக்கேன். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழையுமே வந்துருச்சு. நான் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். நல்லா வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியாவே இந்த தடவ தூங்கவே இல்ல. மழை வேற, மக்கள் கூட்டம் நெறையா வேற. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஓரளவு தூங்காம காலையில என் மூஞ்சி இப்படி தான் டல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு, காலையில பார்த்தீங்கன்னா 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில போய் அந்த ஆண்டவர தரிசனம் பண்ணிட்டு, காலையிலேயே அந்த பாதம் பொட்டி தலையில வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பாதப்பட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், நோய் நொடி இருந்துச்சுன்னா, எவ்வளவோ காசு செலவு பண்றீங்க. ஒரு முறை நீங்க வந்து பாருங்க. வந்து படுத்து ஆண்டவர்ட்ட வேண்டிட்டு போங்க. நிச்சயமா உங்களுக்கு சரியாகும். சரியாகலைன்னா, நீங்க என்ன கண்டிப்பா கேட்கலாம். நீங்க தானே சொன்னீங்க, நாங்கலாம் வந்தோமே எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைய கேட்கலாம். கண்டிப்பா சரியாகும். நம்பி வாங்க. கண்டிப்பா நம்பி வாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லா இதையும் முடிச்சுட்டு, அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு டீ குடிச்சுட்டு, எங்களுக்கு இங்கே தர்காலேருந்து எங்க வீடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தான். நாங்க அப்படியே நடந்தே போயிருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காடந்தேத்தி அய்யனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து என்ட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க. நெறைய பேர் அதில நெறைய சக்ஸஸ் ஆகியிருக்கீங்க. அந்த கோயிலுக்கு போய் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால பல பேரோட வாழ்க்கை மாறுனுச்சுன்ட்டு. அதே சேம் தான் ஆண்டவர் தர்காவும்.
இங்கே வந்து நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்க, படுத்து எந்திரிச்சு போங்க. நோயை வேறு இருக்கிறவர் ஆண்டவர் தவிர வேறு யாருமே இல்லை. நிச்சயமாக நடக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த காடந்தீத்தி அய்யனார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வீடியோவுமே உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.